பொட்டேட்டோ சாப்பிட்ட டொமேட்டோவா? யாரு பொட்டேட்டோ? நான் தான். என் பையன் தான் சொன்னான், "நீ பொட்டேட்டோ சாப்பிட்ட டொமேட்டோ மாரி இருக்கு" அப்படின்னா. வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வருமாப்பா? ராமுடைய வாத்து முட்டையில டைனோசர் வந்துச்சா? தி மாதேவன் ஷோ. ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்காகவோ, பாடங்கள் படிப்பதற்காகவோ, வீட்டு வேலை செய்றதுக்காகவோலாம் பிறக்கல. 8வது படிக்கிறப்ப ரொட்டி கடை வீதியில நடந்து போனப்போ ஒரு பிரெட் ஸ்மெல் வந்துச்சுல்லன்னு, அந்த ரொட்டி கடை வீதி ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ரொட்டி கடை வீதிக்குன்னே ஒரு ஸ்மெல் இருக்கும். ஒரு பாண்ட்ஸ் பவுடர எடுத்து கட்டடத்து தமிழ் அதுக்குள்ள கொட்டுறப்ப, கண்டிப்பா நான் படம் பார்த்தா, எனக்கு அந்த காலத்து பாண்ட்ஸ் பவுடர் மனம் வந்து ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா, பறந்து போக்கு எப்படி பறந்து போன்னு டைட்டில் வச்சீங்க? பறந்து போக்கு பறந்து போன்னு டைட்டில் வச்சதுக்கான காரணம் ஒரு கவிதை தான்னு சொல்லலாம். உங்களுக்கு நெறைய விஷயங்கள் போட்டு அழுத்திட்டு இருக்கு. அதெல்லாம் ரொம்ப யோசிக்காத. அழுத்திட்டு தான் இருக்கும். ஜஸ்ட் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் பாருங்க. லைட்டா. லைட்டா பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது எங்க சாரோட நோட்டீஸ் போர்ட்ல இருந்தது. நீங்க எப்படி என் டேபிள்ல இருந்து எனக்கு தெரியாம எடுத்து வந்திருக்கீங்க? சின்ன திருட்டு. இப்படிலாம் தீர்மானிச்சு எடுக்கல. அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட நீங்க இப்ப இந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப தான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இது எடுக்கிறப்ப இத நினைக்கல. வெற்றி நெறைய நல்லா பேசிட்டே இருப்பாரு. வெற்றியும் நானும் சேர்ந்தா வாய் வலிக்கிற வரைக்கும் பேசிட்டே இருப்போம். இரவு, பகல். இப்ப பார்த்தாலும் பேச்சு நிக்காம ஓடிட்டே இருக்கும். 2 ஷூட்டிங் ஸ்பாட்லயும் தகவல் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு அவர் எவ்வளோ சிகரெட் குடிச்சார், நான் எவ்வளோ சிகரெட் குடிச்சேன். ஆனா இதே இதுல இன்னொரு கமெண்ட்டும் என் மேல இருக்கு. ஏன் உங்க கேரக்டர்ஸ்லாம் ஒரே மாரி பேசுறாங்கன்னு கேட்டவங்களும் இருக்காங்க. என் மூளைக்கு பின்னாடி என்ன ஓடிட்டே இருக்குன்னா, இவர் ஏன் பறந்து போக பத்தி பேசாம வேற என்னமோ பேசிட்டு இருக்காரு. இப்படி ஓடும்.